இன்னைக்கு நானும் எங்க அத்தையும் கொய்யாக்காய் சட்னி வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு எங்க அத்தை பக்கத்து வீட்டுல போய் கொய்யாக்காய் பறிச்சுட்டு வரேன்னு கிளம்பி போய் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய காய் பாட்டுச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து ரொம்ப சின்னதா கருங்காயா இருந்தது. எங்க வீட்ல வந்து நாங்க 3 பேர் இருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க அந்த பெரிய காய் மட்டும் பண்ணாலே போதும். அதனால அந்த பெரிய காய் நாங்க சட்னி வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம். அந்த இத வச்சு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவை என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு அந்த பெரிய கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு சின்ன அளவு புளி, அதுக்கப்புறம் ஒரு துண்டு வந்து தேங்காய், அப்புறம் அந்த அரை விரல் தண்டி ஒரு விரல் தண்டி இஞ்சி வச்சுக்கோங்க. இஞ்சி வைக்கிறதால நல்ல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்புறம் ஒரு 15 மிளகு, அப்புறம் 2 மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இந்த கொய்யாக்காவை நான் அந்த அருவாமனையில கட் பண்ணலாம்னு நினைச்சு நானும் கட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஆனா அது என்னடான்னா கட் பண்ணவே முடியல. காய் நல்லா கருங்காயா இருந்ததா இல்ல எங்க அருவாமனை போச்சான்னு தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி என்னால அறுக்கவே முடியல. அப்பலாம் பார்த்தா பக்கத்துல கத்தி இருந்தது. எடுத்து சரக்கு சரக்கு சீவ ஆரம்பிச்சிட்டேன் நானு. அப்புறம் எல்லா காயையுமே சீவி உள்ள போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காயையுமே அறுத்து தண்ணியில போட்டு கழுவி எடுத்துட்டேன். அப்புறம் இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. அப்புறம் இந்த தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருந்தேன்ல அந்த சீவன அந்த கொய்யாக்காய், அப்புறம் அந்த தேங்காய் சில்லு எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து அந்த கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, அதுக்கப்புறம் அந்த 15 மிளகு, அப்புறம் 2 மிளகாய், அதுக்கப்புறம் அந்த புளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், கொய்யாப்பழ சட்னி ரெடி ஆயிடும். எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீனும் இல்லாம ஒயிட்டும் இல்லாம ஒரு நல்ல கலர்ல இருக்கும். அது பாக்குறதுக்கே நல்லா மைல்டா இருக்கும். அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம தாளிச்சு ஊத்திடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, அப்புறம் 2 வத்தல் போட்டுட்டு, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலைய போட்டுட்டு ஒரு வத்தல் கிள்ளி போட்டு நம்ம தாளிச்சிடலாம். அவ்வளவுதான், சுவையான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம சாப்பாடுல லைட்டா நெய் போட்டு அதோட பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களால இது கொய்யாக்காய் சட்னியான்னு கூட கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா நல்லா இருக்கும். அந்த சோப்பு டேஸ்ட் அதோட இஞ்சி சேர்த்து.